அஸ்ஸலாமு அலைக்கும். மறுபடி எனக்கு வேணாலும் சீப்பனையும் செஞ்சு பார்க்க ஆசையாக இருந்துரு. கொஞ்சம் போல் மாவு போட்டு கொஞ்சம் காணி தேங்காய் போட்டு இன்றைக்கு தான் வாழ்க்கையிலேயே புதுசாக சுடுறோம்மா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்ன சீப்பனையும் செஞ்சேன். வாழ்க்கையிலேயே இப்படி தான் புதுசாக செய்கிறேன். பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். என்னாண்ட ஒரு பியாமல் வரட்டு. கையில் சுட்டுட்டேங்க. ஏழா ஆறா வந்துடும். சீப்பிலையும் சுட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் கான் மாவு போட்டேன் இருந்தது, தேங்காய் பால் ஊற்றினேன், ஊற்றி பிசைஞ்சு சுடுறேன். சார் அந்த அழகாக வந்துட்டுனா எங்கேயும் பிஞ்சிருமோ கொண்டுருமோ, அப்படி பிஞ்சா நான் யூடியூப்புக்கெலாம் போட்டிக்க மாட்டேன். சார் அது அழகாக வந்துட்டு நான் இன்றைக்கு தான் என் வாழ்க்கையிலே புதுசாக தேங்காய் பால் ஊற்றி பொடி மாவு போட்டு பிசைஞ்சு சுட்டு பார்க்குறேம்மா. எப்படின்னு பாருங்கள். அழகாக நான் புரிஞ்சிட்டு எட்டு அள்ளிட வேண்டியதான். சீனி வச்சு திண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ பெருசு சுட பையன் வருமா வராதான்னு தெரியலேன்னு கொஞ்சம் போல் ஆசைக்கு போட்டு சுட்டு பார்த்தேன். இப்போ ஒரு ஆள் கெஸ்ட்டு வந்தாலும் கூட இப்படி டக்குன்னு மாவு தேங்காய் பால் மட்டும் ரெடியாக இருந்துட்டுன்னு வைங்க, உடனே சுட்டலாம். ஒரு சொட்டு எண்ணெயும் குடிக்கல. எனக்கே பிடிச்சமாகிடுச்சு. சீப்பில் திங்க ஆசைப்பட்டால் உடனே சுட்டு பார்த்துடலாம். தட்டியில் வைப்போம். இது என்ன பாரு, என்ன பாரு, சுட்டுட்டம்மா. இங்கே வந்து பாரு. செய்யாத விஷயம் செஞ்சால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாரு எத்தனை 2 4 6 7. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஹக்கில் துவா கேளுங்க. இது ஒரு சாதாரண உலக தேவையுள்ள விஷயம். ஆகரத்துள்ள தேவைக்கும் எல்லாம் நடக்கட்டும் துவா கேளுங்க. இப்போ பெருசமாக தான் இருக்குது நமக்கு ஏதாவது செய்யணும். ஆனால் என்னாண்டு இருக்குமா பார்க்குறேன், என்ன லைக் வைக்க போறீங்களா தெரியல. அதான் ரொம்ப முக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும்.